Welcome students. So next problem என்னன்னா, if AB the whole inverse, that is AB the whole inverse is equal to 12 minus 17 minus 19 27, okay, and A inverse என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 minus 1 minus 2 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, then B inverse என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. B inverse என்ன அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா A inverse into B inverse, AB the whole inverse வந்து என்னன்னா B inverse into A inverse, இதான் ஃபார்முலா. பட் இதில் வந்து AB the whole inverse அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த A inverseோட ஏதோ ஒரு B inverse என்னன்றது ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சரே வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறேன். இப்போ B inverse into A inverseல B inverseக்கு நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன்? 2 minus 5 minus 3 8. A inverse அவங்களே கொடுத்துருக்காங்க 1 minus 1 minus 2 3. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம், 2 into 2 2 plus 10, அப்புறம் minus 2 minus 15, இது minus 3 minus 16, 3 plus 24. அப்போ என்ன இது 12 minus 17 minus 19 27. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா B inverse என்ன இருக்கணும்? ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இது ஆன்சர்.